பாடல்கள், சாட்சிகள் கேட்டிருப்பீங்க. அவங்க எவ்வளோ அவங்க தாய்க்கு எப்படிப்பட்ட சுகத்தை இயேசு கிறிஸ்து கொடுத்தாரு என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி தானே சில வார்த்தைகள் தான் உங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா சொல்ல போகிறேன். அதனால் கொஞ்சம் ஒரு 5 நிமிடம் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கைக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. யார் ட்ராக்ஸ் கொடுத்தாலும் இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இயேசு நேசிக்கிறாருன்னா எதனால நேசிக்கிறார் அப்படி நீங்க கேட்டீங்கன்னா, அவர் சிலுவை மரணத்தின் மூலமாக நம்மை நேசிக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து நீங்க பார்த்தீங்கன்னா அந்த சிலுவை மரணம் என்னன்னா, அவர் செய்த குற்றத்திற்காக சில பேர் நினைச்சு நிற்பாங்க, ஏதோ அவர் செய்த குற்றத்திற்காக அவரை சிலுவையில் அறிந்தாங்க என்று நிறைய பேர் தவறாக நினைச்சு நிற்காங்க. இல்லை, அவர் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்துக்காகவும் சிலுவையில் தொங்கினார். இதை நீங்க கேட்கறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது உங்க வாழ்க்கையில பலவிதமான காரியங்களை நீங்களே அனுபவிக்க முடியும். அந்த சிலுவை மரணத்தின் மேல் எனக்கு என்ன பயன் நீங்க கேட்கலாம். அவர் சிந்தின அந்த ரத்தத்தின் மூலியமா உங்களுக்கு அநேக பயணங்கள் இருக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் அந்த பயணங்களை அந்த நன்மைகளை ருசித்திருக்காங்க. அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு வியாதியில ஒரு நன்மை நடந்திருக்கு, அதே போல அவங்க வீட்டுல ஒரு பிரச்சனைனால ஒரு நன்மை நடந்திருக்கு, இல்லைன்னா அவங்க பாவத்துல இருக்கும் போது அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைச்சதுனால அவங்களுக்கு ஒரு நன்மை நடந்திருக்கு. இப்படி அநேக நன்மைகளை இயேசு கிறிஸ்து அவங்க வாழ்க்கையில செஞ்சதுனாலதான் அவங்க இப்போ சாட்சியாகவும் பாடல்கள் மூலியமாகவோ இல்ல ட்ராக்ஸ் மூலியமாகவோ அவங்க ஊழியம் செஞ்சு மற்றவர்களுக்கு இந்த நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்று அவங்க பிரயாசப்படுறாங்க. அதனால இந்த சிலுவையில இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த ரத்தத்தின் மூலியமாக என்ன பயன்னா, இந்த உலகத்துல நீங்க பாக்குறீங்க அநேக பாவங்கள், குடிப்பழக்கம், அதே போல கஞ்சா, இப்படிப்பட்ட போதை பொருட்கள்னால நிறைய பேர் அந்த வாழ்க்கையை அவங்க சரீரத்தையும் அழிச்சிக்கணும், அதே போல அவங்க எதிர்காலத்தையும் அவங்க அழிச்சு நிற்காங்க. அவங்க விட முடியும் நான் விட்டுடணும் அப்படியே அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அவங்களால விட முடியல. ஏன்னா அவங்க அதை தொட்டதுனால அவங்களுக்கு எப்படியாவதுன்னா அதில் அடிக்ட்னால அதை திரும்ப திரும்ப அதில் போய் அந்த தவறுனால அவங்க செஞ்சுனுக்காங்க. தவிர யாருமே முழு இருதயத்தோட அந்த பாவத்தை செய்யறதில்ல. ஏன்னா ஒரு தடவை அவங்க செஞ்சுட்டாங்க, அதனால விட முடியல. தொடர்ந்து அந்த பாவத்தை அவங்க செய்யணும்னு அவங்க முடியாத ஒரு காரணத்தினால தான் என்ன பண்றாங்கன்னா அது குடிக்கோ இல்லைன்னா சிகரெட்டுக்கோ அவங்க தேடி போறாங்களே தவிர அது முழு இருதயத்தோட போல. இப்போ இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகணுமா, அதுக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்துவை நீங்க நம்பும் போது, எனக்காக என்னுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில இறந்தாருன்னு சொல்லி விசுவாசிக்கும் போது, நீங்க முழு மனதோட அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, நீங்க எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் அந்த பாவத்திலிருந்து நீங்க விடுதலை பெற்று உங்க எதிர்கால ஒரு வாழ்க்கை உங்களுக்கு நன்மையாக முடியும். இது மட்டும் கிடையாது, உங்க வாழ்க்கையில அவங்க சிஸ்டர் சொன்னது போல உங்க வாழ்க்கையில தீராத பிரச்சனைகள் இல்லைன்னா தீராத வியாதிகள், எத்தனையோ மருத்துவமனைக்கு நான் போயிட்டு வந்தோம், எனக்கு இது முடியல, டாக்டரே சொல்லிட்டாங்க,